ஹலோ கைஸ், நம்ம ஏற்கனவே சென்னை சிட்டியில சுத்தி நடக்கிற மெட்ரோ வாக் அப்டேட் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து சென்னையோட மற்றொரு புதிய அடையாளமா சொல்லப்படுற டி நகர்ல ஓப்பன் ஆயிருக்க ஸ்டீல் பிரிட்ஜை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் ஆக்சுவலா ஏற்கனவே டி நகர்ல ஒரு இந்த உஸ்மான் ரோட்ல ஒரு பிரிட்ஜ் இருந்தது. ஸோ அந்த பிரிட்ஜோட கண்டினியூஷனா ஸ்டீல் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க லெஃப்ட்ல பனகல் பார்க் போனீங்கன்னா லெஃப்ட்ல போகலாம். பட் நம்ம வந்து பிரிட்ஜில் தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா போனால் அந்த பிரிட்ஜில் என்டர் ஆயிடலாம். இப்போ நம்ம அந்த பிரிட்ஜில் என்டர் ஆயிட்டோம். ஸோ இந்த அதாவது பழைய பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 800 மீட்டர்ஸ் பிரிட்ஜ் இருந்தது. ஸோ அந்த பிரிட்ஜோட கண்டினியூஷனா இன்னொரு வந்து 1 கிலோமீட்டர் 200 மீட்டர்ஸ்க்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜ் வந்திருக்கிறதுனால உண்மையிலே வந்து நம்மளுக்கு டிராவல் டைம் ரெடியூஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த டிராவல் இப்போ நம்ம வந்து இந்த உஸ்மான் ரோட்ல இருந்து அந்த சைடு சிஐடி காலனி போகணும்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஃபுல் உஸ்மான் ரோட்லையும் பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிறது உண்மையிலே பயங்கர ஹெக்டிக்கான வேலையாக தான் இருக்கும். பட் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா செம்ம குயிக்காகவே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 800 மீட்டர்ஸ் இந்த பழைய பிரிட்ஜோட எண்டுக்கு வர போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் இந்த புது பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து டி நகரில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதில் வந்து சைடில் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் இறங்க முடியும். இது இறங்கணும்னா நம்ம ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணோம்னா நம்ம வந்து சிஐடி காலனி போயிடலாம். இதுவே நம்ம வந்து டி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து மேலே ஏறினீங்கன்னா இப்போ ரைட் சைடில் இதுல இருந்து ஒரு ரேம்ப் மேலே வரும். ஸோ இந்த ரேம்ப் கிட்டத்தட்ட டி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 to 200 மீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த ரேம்ப்ல நம்ம ஏறணும்னா அப்படியே நம்ம இதுதான் அந்த பிளேஸ். ஸோ இதில் மேலே ஏறணும்னா நம்ம அப்படியே பழைய பிரிட்ஜ் கூட கனெக்ட் பண்ணி உஸ்மான் ரோடு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து சிஐடி காலனிக்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் டி நகர் பஸ் ஸ்டாப் வரும். பட் நம்ம பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த ஃபுல் பிரிட்ஜையுமே ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் தான் ஆச்சுது. கிட்டத்தட்ட இது வந்து ட்ராவல் டைமை டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜோட அடுத்த எண்டானா சிஐடி காலனி பக்கம் வந்துட்டோம். ஸோ அந்த சிஐடி காலனியில் இறங்கின உடனே அதுவே லெஃப்ட் தான் போகும். ஸோ லெஃப்ட் போய் இந்த அண்ணாநகர் சிக்னலில் கிராஸ் ஆகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து மவுண்ட் ரோட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து சைதாபேட் போனாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த டோட்டல் டி நகரையே கிராஸ் பண்ணி வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிரிட்ஜில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த பிரிட்ஜோட பேஸ்மெண்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட்லேருந்து ஆழத்துலேருந்து நம்மளுக்கு வந்து காங்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டீல் பியர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த பியர் கேப் டி ஷேப்பில் இருக்கல அந்த பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் சஸ்பென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா வெயிட் போகும்போது இந்த ஷேக் ஆகும்போதும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜுக்கும் அந்த ஸ்டீல் பேருக்கும் நடுவில் சஸ்பென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த இந்த ஸ்டீல் ரூஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீல் போட்டு அதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் தட் வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே தான் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் நம்ம நீங்கள் சைதாப்பேட்லேருந்து வரீங்கன்னா இந்த வழிலாம் போக முடியும். நீங்கள் வந்து கோடம்பாக்கத்தில் போகணுன்னா மேலே வந்து அந்த போர்டு ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்தது. ஸோ இந்த இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம டி நகர் போகணுன்னா கீழே போகணும். ஸோ இதுவே கோடம்பாக்கம் போகணுன்னா டேரெக்டாக அந்த பிரிட்ஜ் மேலே போயிடலாம் அப்படின்ட்டு சிம்பிள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து சண்டேவே ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அன்றைக்கே போயிருந்தேன். பட் சண்டே ஓப்பன் பண்ணாமல் 2 நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபோக இது போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலர்ஃபுல்லான டெக்கரேஷன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது.
ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணி டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போகும்போது ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வெளியே அந்த பஸ் வர இடத்துலே ஒரு பில்லர் இருந்ததுனால அதுவும் எலக்ட்ரிக் பஸ்ஸு கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது. அதை டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஸோ அதுதான் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பஸ் தான். ஸோ டேர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர இடத்துலே இந்த பில்லர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ பட் ரிவர்ஸ் எடுத்து டேர்ன் பண்ணி போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டி நகரில் இப்போ புதுசாக அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கை வாக் மாதிரி நீங்கள் வந்து கீழே நடந்து போக தேவையில்லை. டேரெக்டாக மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலோ மற்ற லொக்கேஷன்ஸ் போகணுன்னாலோ டேரெக்டாக அங்கே வந்து அந்த ஸ்கை வாக் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் நான் அந்த ஸ்கை வாக்குக்கு வந்து கீழே இருந்து தான் ஜஸ்ட் கவர் பண்ணியிருந்தேன். பட் மேலே எதுவுமே போகலை. நெக்ஸ்ட் டைம் கிடச்சதுன்னா அந்த ஸ்கை வாக்கையும் போய் சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா இந்த பிரிட்ஜில் மேலே ஏறுறதுக்கான வழி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் இருக்கும். ஸோ அந்த ரேம்பில் போனீங்கன்னா டேரெக்டாக நம்ம அந்த ஸ்டீல் பிரிட்ஜில் போயிட்டு அந்த சைடு போயிடலாம். ஸோ இது வந்து இந்த அதர் சைடு நீங்கள் இறங்குறதுக்கு கீழே இறங்குனீங்கன்னா அப்படியே ரங்கநாதன் ஸ்ட்ரெயிட் போயிடலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதுனால மேலே என்னால் போய் காட்ட முடியலை. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜோட அடி பக்கம் தான் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து அந்த ஸ்டீல் பிரிட்ஜும் காங்கிரீட் பிரிட்ஜும் ஜாயின் பண்ணுற இடம் இது தான். ஸோ இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பிரிட்ஜ் இறங்குற இடம், இந்த பிரிட்ஜும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து இறங்கி ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பிரிட்ஜ் தான். ஸோ ஓல்டு பிரிட்ஜோட அடியில் தான் இப்போ கீழே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இந்த ஓல்டு பிரிட்ஜ் வழியாகவே போயிட்டு நம்ம கோடம்பாக்கம் வழியாக அந்த எக்ஸிட் வரைக்கும் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடை எக்கச்சக்கமாக இருந்தது. நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போனதுனால என்னால் பைக்கில் போக முடிஞ்சது. பட் இதுவே லேட்டாக போயிருந்தா கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்திருக்கும். இது வேறு ஃபெஸ்டிவல் மந்த் வேறையா, ஸோ சொல்லவே வேணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பிரிட்ஜ் ஏறின இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஏறி போயிட்டோம். ஸோ இப்போ அதே இடத்துல வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட டி நகரில் ஒன் சைடு சுற்றி காத்துட்டேன். இது வந்து திரும்ப த அதர் வே. இப்போ நம்ம வந்து மவுண்ட் ரோடு டுவர்ட்ஸ் மவுண்ட் ரோடில் போகிற இடத்துல அங்கே கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன்லாம் வச்சு அதை சுற்றி கிரில்லாம் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் உங்களுக்காக அதையும் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ கார்டன் ஃபுல்லாமே நிறைய கலர்ஃபுல்லான செடி வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணால் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு சுற்றி எல்லா பக்கமே இந்த டெக்கரேஷன்ஸ் சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது திறந்து மட்டும் இல்லாமல் இன்னும் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டும் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து டி நகரில் அந்த உஸ்மான் ரோடு வரைக்கும் உள்ள எக்ஸ்டென்ஷனை அதை திறந்து நெக்ஸ்ட் இந்த லயோலா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு பிளானும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த உஸ்மான் ரோடுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் வரைக்கும் டேரெக்டாகவே இன்னொரு ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் பிளான் இருக்குதா சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவில் உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 165 கோடி செலவு பண்ணி இந்த பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு உண்மையிலே ட்ராவல் டைமை கொஞ்சம் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணியிருக்குது. ஸோ உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.